வீரப்பனை எப்படி பிடிங்க போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வெத்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னாங்க, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க, குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கை கழுவிட்டு வரும்னு போறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்பலாண்டா குடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. படம் கூட தோத்து போயிருந்தா. இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கடிச்சு ஆடு வைக்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னு அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணம் எங்க அங்க போய் அவரை எடுத்துட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சுக்கிட்டு ஏமாத்தின பிக்கானி பெயின்டா, பேடி பெயின். விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்பா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் சத்தத்துக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? நீ மொட்டை அடிச்சிருக்கிய? கொன்னவை யாரா? கொன்னவை யாரா? இன்னைக்கு சொல்ல மாட்டா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொண்டு சொன்னா பாப்போம், பார்த்தேன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையா? தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சான்டா?